GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சார் போட்டுக்கு தொப்பி என்ன சொல்ல வருது? இப்போ இந்த கேப்புக்குன்னா என்ன ஹிஸ்டரி இருக்கு சார்? அப்படி வந்த கேப் தான். நல்ல ஒரு சுவாரஸ்யமான பின்னணியே இருக்கு இந்த கேப்புக்கு. நேபாளங்கிறது தனி நாடு தானே சார்? உங்களுக்கும் என்ன சார் தொடர்பு? நேபாளில் இருக்கிற பீப்புள் இஷ்டப்பட்டா கோர்க்கா ரெஜிமெண்ட் இன் இங்கிலாந்து போகலாம், இல்லாட்டி கோர்க்கா ரெஜிமெண்ட் இன் இந்தியா வரலாங்க. கோர்க்கா ரெஜிமெண்ட்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் ஆயிட்டாருன்னா யூனிட்ல இருக்கிற கோர்க்காஸ் எங்கேருந்து வர்றாங்களோ அந்த வில்லேஜில் 3 மாதம் இருக்கணும். இப்போ நேபாளத்தில் நடக்கிற பிரச்சனை இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நேபாளத்தில் இந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப நல்லது. நேபாளத்திலிருந்து இங்கே இந்திய ராணுவத்தில் பணியாற்ற முடியுமா? நேபாளி சிட்டிசன் நேபாளியே ரெக்ரூட் ஆவார் இந்தியன் ஆர்மிக்காக. அதுக்கப்புறம் அவருக்கும் நேபாளுக்கும் தொடர்பு இருக்காது. இப்போ அந்த நாடு உளவு தகவல்கள்லாம் நம்ம கூட பரிமாறுமா சார்? கட்டாயம். நிறைய கிராமப்புறங்களில் ஊரில் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, மேலதிகாரி சொல்கிறத கேட்டு உபயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அது விமர்சனமாகவும் எடுத்துக்கலாம் அல்லது அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அது எப்படி பார்க்குறது? அதாவது இராணுவத்தில் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ப்ராட் டைரக்ஷனை தவறி மிஞ்சி வெளியே போக முடியாது. சிந்திக்கிறதுனா 360 டிகிரி சிந்திக்கிறது. அது கட்டுக்கடங்காத குதிரை மாதிரி சிந்திக்கிறதுக்கு இராணுவத்தில் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ஜென்ரல் டைரக்ஷன் இருக்கும், அந்த டைரக்ஷன் நீ போகணும். ஆனால் அது உள்ளுக்கு ரொம்ப தீவிரமாக சிந்திக்கணும். அதான சொல்கிறேன்ல, வார் சுச்சுவேஷனில் இமீடியட்லி அவன் அசஸ் பண்ணிடணும் எந்த லெவலில் என்ன இருக்கான்னு. அசஸ் பண்ணால் அவன் உயிரோட வர முடியும். ஆல்ரெடி ஒரு தடவை நான் இதை ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அதாவது சுச்சுவேஷன் அவேர்னஸ் அவனுக்கு ரொம்ப ஹையாக இருக்கணும். அந்த சுச்சுவேஷனை தனக்கு தகுந்த மாதிரி சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய சிந்தனை இருந்தால் தான் அவனால் என்ன செய்ய முடியும், அவன் உயிர் தப்பிச்சு வர முடியும் வார் சுச்சுவேஷன், பேட்டில் சுச்சுவேஷனில். ஸோ அதனால் சிந்திக்கிறது அங்கே அது வேறு. பட் ஆனால் அவன் என்னத்தை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது அதிகாரிகளும் மேலே இருக்கிற டைரக்ஷன்ஸ் தான். ஏன்னா கிராஸ் பர்பஸ் சிந்திக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிடுது, ராணுவத்தோட கட்டுப்பாடு போயிடும்ல. முக்கியமான ஒரு பதில் சார். இதில் இன்னொரு விஷயம், எனக்கு இன்டர்வியூ ஆரம்பிச்சதுலேருந்து என்ன ஒன்றுனா ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது. சார் போட்டிருக்க தொப்பி என்ன சொல்ல வருது? ஏன்னா கடந்த முறை பார்த்தப்ப நீங்கள் ரெஜிமெண்ட் கேப்பு போட்டிருந்தீங்க, உங்களுடைய ரெஜிமெண்ட் கேப் போட்டிருந்தீங்க. இப்போ இந்த கேப்புக்குன்னா என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது சார், அல்லது யதார்த்தமாக அது போட்டிருக்கீங்க? இது நேபாள் மக்கள் யூஸ் படுத்துகிற காமன்லி மக்கள் யூஸ் படுத்துகிற ஒரு கேப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கல்ச்சர்லேயும் மேல் இடத்துல இருக்கிற மென் எப்போவுமே கேப் யூஸ் படுத்துவாங்க. இது எல்லா கல்ச்சர்லேயும் உள்ள விஷயம். தமிழ் கல்ச்சரில் தலைப்பாக கட்டுவாங்க. ஒரு ஊர் முக்கியமானவர் தலைப்பாக கட்டியிருப்பார். அந்த தலைப்பா அவருடைய எண்ணத்தை காட்டுது, ப்ரைட் அண்ட் அவருடைய அடையாளத்தை காட்டுது. தாஜ்ங்கிறது அதை காட்டுது. அதே மாதிரி நேபாளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேப் போடுவாங்க. ஆண்கள் நேபாளில் கேப் போடுவாங்க. அது கிங்காக இருந்தாலும் சரி, சாதாரண குடியானவன் இருந்தாலும் இந்த கேப் போடுவாங்க. இது என்னுடைய நேபாளி ரெஜிமெண்ட், கோர்க்கா ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட்டோட அசோசியேஷனில், அந்த அசோசியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்ட் கிஃப்டாக கொடுத்த ஒரு கேப். ஸோ அதனால் சரி, ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெஜிமெண்டல் கேப்பை போட்டுட்ருக்கோம், இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி இந்த கேப் போட்டேன். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்குது சார். ஆனால் நேபாளங்கிறது தனி நாடு தானே சார்? உங்களுக்கும் என்ன சார் தொடர்பு? இந்திய ராணுவத்துக்கும் நேபாள ராணுவத்துக்கும் என்ன? வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது நேபாள் ஈவன் தோ சாவரின் ஸ்டேட், ஒரு தனி நாடு, தனி கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே இருந்தாலும் கூட, பிரிட்டிஷ் டயத்தில் இருந்த காலத்தில், பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே பிரிட்டிஷர்ஸ் தன்னுடைய கிங் அண்ட் குவீனுடைய விசுவாசமான ஒரு சோல்ஜரிங் பண்ணுற ஒரு குரூப் வச்சுருந்தாங்க. அது என்னென்னா கோர்க்கா ட்ரூப்ஸ். கோர்க்காஸ் என்ன செஞ்சுருந்தா, அவன் ரொம்ப பக்கத்தில் வச்சுருந்தாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய சில நுட்பமான வேலைகள், தீவிரமான வேலைகள், ரொம்ப டேஞ்சரஸ் ஒர்க்கெல்லாம் கோர்க்காஸ் மூலம் எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்க கோர்க்காஸ் மிக சிறப்பாக செஞ்சாங்க. அண்ட் ரொம்ப லாயலாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருந்தாங்க. கோர்க்கா சோல்ஜர் இஸ் ஃபெரோஷியஸ், லாயல் அண்ட் அ வெரி இன்டெலிஜென்ட் காம்பினேஷன் சோல்ஜர். அவன் அந்த சோல்ஜரை பிரிட்டிஷ்காரன் வச்சுருந்தான். ஸோ கோர்க்காஸ், கிங்ஸ் ஓன் கோர்க்கா ரெஜிமெண்ட்ஸ் ரைஃபிள்ஸ்னு வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷர்ஸ் இந்தியா விட்டு போனப்போ அவங்க அந்த கோர்க்கா ரெஜிமெண்ட்டை இந்தியன் ஆர்மியோடவே சேர்த்துட்டு போயிட்டாங்க. பட் அதுலேயும் என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நேபாளில் இருக்கிற பீப்புள் இஷ்டப்பட்டால் கோர்க்கா ரெஜிமெண்ட் இன் இங்கிலாந்து போகலாம், இல்லாட்டி கோர்க்கா ரெஜிமெண்ட் இன் இந்தியா வரலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன அந்த லீகசியை இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி
நம்ம வந்து கோர்க்கா ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேரியஸ் யூனிட்ஸ், பெட்டாலியன்ஸ், வேரியஸ் குரூப்ஸ் வச்சுருக்குறோம். அதாவது அதனுடைய ட்ரைனிங் சென்டர் இந்தியாவில் வந்து சபாத்துன்னு ஒரு இடத்துல இருக்குது, ஷிம்லாவில் இருக்குது, நம்ம ஈஸ்டில் வந்து ஷில்லாங்கில் இருக்குது. இந்த மாதிரி பல 8 கோர்க்கா ரைஃபிள்ஸ், இன்னும் 1st கோர்க்கா ரைஃபிள்ஸ், 4th கோர்க்கா ரைஃபிள்ஸ், 3rd கோர்க்கா ரைஃபிள்ஸ் இந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த கோர்க்கா ரெக்ரூட்மெண்ட் டிப்போ இருக்குது எங்கள் நேபாளில், அங்கேருந்து ரெக்ரூட் ஆகி அதுக்கப்புறம் அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற ட்ரைனிங் சென்டரில் ட்ரெயின் ஆகி அண்ட் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ரெஜிமெண்ட்ஸில் போயிடுறாங்க. கோர்க்கா ரெஜிமெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் ஆகிட்டாருன்னா அவர் வந்து கோர்க்காலிங்கிற லாங்குவேஜை படிக்கணும். அங்கே கோர்க்கா ரெஜிமெண்ட் உள்ளுக்கு போகிறதுக்கு முந்தி 1 or 2-3 months நேபாளில் வில்லேஜில் அந்த யூனிட்டில் இருக்கிற கோர்க்காஸ் எங்கேருந்து வர்றாங்களோ அந்த வில்லேஜில் 3 மாதம் இருக்கணும், தங்கி இருக்கணும். நம்ம அதிகாரிகள் அங்கே போய் தங்கி இருக்கணும். தங்கியிருந்து அங்கே இருக்கிற மொழி, அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை படிச்சுட்டு அங்கேருந்து அப்புறம் நம்ம வந்து அந்த யூனிட்டுக்கு வந்து வருவார். அப்புறம் அந்த யூனிட்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூடவே இருந்து பார்த்து அந்த யூனிட்டுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது, போக்குவரத்து எல்லாமே. மற்றபடி ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒன்லி இண்டக்ஷன், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. இந்தியன்ஸ் சிலபஸ்லாம் இந்தியன் ஆர்மியோட சிலபஸ் தான். ஆனால் அங்கே சொல்லிக் கொடுக்கறது அந்த சிலபஸுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கோர்க்காலியில் இருக்கும். அண்ட் ஆஃபீஸர்ஸ் கோர்க்காலி நல்லா தெரியணும். கோர்க்காலி ஆல்மோஸ்ட் ஹிந்தி மாதிரி கோர்க்காலி கொஞ்சம் ஹிந்தி நல்லா தெரிஞ்சுன்னா கோர்க்காலி படிச்சிடலாம். அதுமாதிரி ஆல் கோர்க்கா ட்ரூப்ஸ்க்கு வந்து 99% ஹிந்தியும் தெரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த கோர்க்கா நான் வந்து நீங்கள் கோர்க்காங்கிறது நம்ம ஊரில் கூர்க்காங்க அதான் கோர்க்கா ரெஜிமெண்ட் வந்து ஒன் ஆஃப் த கோர்க்கா ரெஜிமெண்ட் வந்து 54 or 55 GR ஒன்று வந்து ஒரு கம்பெனி என்னோட கம்பெனியை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஸோ அங்கே வந்து இருந்த ஒரு அதிகாரி போகும்போது எனக்கு அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த கேப்பை கொடுத்தாங்க. நான் அப்போ வந்து 6th லைட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டோட அட்டாச்சாக இருந்தேன். 6th லைட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டோட ஞாபகார்த்தம் நாங்கள் என்ன பரிசு கொடுப்போம், வால் கொடுப்போம், ஷெரோப்பான்னு சொல்கிறது, வாலை கொடுத்தோம். அப்படி வந்த கேப் தான். நல்ல ஒரு சுவாரஸ்யமான பின்னணியே இருக்குது இந்த கேப்புக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே வந்து பணியாற்றுவாங்களா சார்? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே பணியாற்ற முடியாது. நேபாளுக்கு வந்து ராயல் நேபாள் ஆர்மி இருக்குது, நேபாளுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குது. அந்த ஆர்மிலையும் கோர்க்காஸ் இருக்கிறாங்க, அந்த ஆர்மியில் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஆர்மியில் அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த ஆர்மியில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருப்பார். அதே மாதிரி இந்தியன் ஆர்மிலையும் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் இந்தியன் ஆர்மி உள்ளுக்கு சில கோர்க்கா யூனிட்ஸ் இருக்குது. அந்த யூனிட்ஸ் வந்து ராயல் நேபாள் ஆர்மிக்கும் அந்த நம்ம யூனிட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் கோர்க்கா வந்து அண்டை நாடு, ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரிங்கிறதுனால கோர்க்கா ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ், அதே மாதிரி டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் கோர்ஸு, அதே மாதிரி ஹையர் கமாண்ட் கோர்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்தியன் ஆர்மி ஜென்ரல் இருக்கார்ல, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து ஹானரரி சீஃப் ஆஃப் கோர்க்கா நேபாள் ஆர்மி சீஃப். அதே மாதிரி நேபாள் ஆர்மி சீஃப் இருக்கார்ல, அவருக்கு நம்ம ஒரு இந்தியன் ஆர்மியோட ஹானரரி பொசிஷன் கொடுத்துருக்கோம், ஜென்ரல் பதவி. ஓகே, அந்த பதவி என்ன சார் பண்ணுவோம்? அந்த பதவி வச்சு ஹானரரி தான். அது வந்து சும்மா ஒரு அடையாளமாக, ஒரு பரஸ்பர ஒற்றுமை, பரஸ்பர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புனுடைய அடையாளம். மற்றபடி இந்தியன் ஆர்மியும் கோர்க்காஸ் நேபாள் ஆர்மி ஆஸ் வெல் அஸ் நேபாளி செக்யூரிட்டி செட்டப்பும் 2008 அந்த கம்யூனிஸ்ட் எழுச்சி வரலும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் 2008 வந்து சீன இன்ஃப்ளூயன்ஸ், பாகிஸ்தானோட ISI ஊடுருவல்னால அவங்க நம்மகிட்ட இருந்து கொஞ்சமாக போயிட்டாங்க. பட் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப டேஞ்சர், இந்த பாதையில் போகிறது, கம்யூனிஸ்ட் பாதையில் போகிறது ரொம்ப டேஞ்சர்னு தெரிஞ்சதுனால ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ வந்து லாஸ்ட் வீக் நடந்த அந்த கலவரத்தில் திருப்பி அவங்க வந்து இந்தியாவோட அலைன் ஆகிறதுக்கும், இந்திய கோட்பாடுகள், இந்திய வழிமுறைகள், இந்திய விஷயங்களோட வந்து ஒன்றா ஒத்து இருக்கிறதுக்கும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து ஒரு பெரிய கலவரம் உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன், இட் வாஸ் கோயிங் ஆன். அதனுடைய அவுட்கம் என்னன்னு நம்ம டைம் தான் காலம் பதில் சொல்லும், அது எப்படின்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நேபாளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை வாட்ச் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி நம்ம நாடு வந்து கரெக்டான முடிவுகள், கரெக்டான மூவ் பண்ணுச்சுன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அந்த நாடு வந்து உளவு தகவல்கள்லாம் நம்ம கூட பரிமாறுமா சார்? கட்டாயம். கோர்க்கா நேபாள் இன்டெலிஜென்ஸ் செட்டப் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் செட்டப்பை பரிமாறிட்டு இருந்தது 2008க்கு முன்னாடி வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. பட் திருப்பி இப்போ வந்து நம்ம தெர் இஸ் அ சேஞ்ச் இன் தி அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த நேபாளி அத்தாரிட்டிஸ். இப்போ நேபாளத்தில் நடக்கிற பிரச்சனை இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? அதான் நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். இது நல்லது. நேபாளத்தில் இந்த பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நேபாளம் வந்து அதாவது தவறான பாதையில் சென்றுகிட்டு இருந்தது. 2008 வரலும் கரெக்டான பாதையில் இருந்தது.
வீரேந்திரா ஞானேந்திரா அந்த செட்டப் இருந்தவர்களும் அவங்களாம் கிங்ஸ். அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க ஊழல் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி கிங்னா அவர் வந்து 500 செருப்புகள் 1000 கைத்தடிகள் வச்சுருந்தாருங்கன்னா அது ஓகே தான். பட் ஆனால் அப்போ வந்து அந்த டயத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும், கம்யூனிசம் வந்து எல்லாரும் சந்தோஷமாயிடலாம், எல்லாரும் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து மக்களை மடை மாற்றி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இது பண்ண. அதனால தான் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சமுதாயம் ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது அந்த சமுதாயத்தை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற ஹெட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து ஜாஸ்தி அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதாவது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் என்ன செஞ்சிருவாங்க, பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த சமுதாயத்தை சீரழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே திருப்பி பீஸ் அண்ட் ஹார்மனி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் இப்போ நேபாளத்தில் நடந்துட்டு இருக்குது. பட் எனிவே இந்த சேஞ்ச் ஆஃப் ரெஜிம் இருக்கு இல்லைங்களா, இந்த சேஞ்ச் ஆஃப் ரெஜிம் வந்து மோர் டுவர்ட்ஸ் இந்தியன் அலைன்மெண்ட்ல இருக்கு. இதில் இப்போ நேபாளத்திலிருந்து இங்கே வந்து இந்திய ராணுவத்தில் பணியாற்ற முடியுமா சார்? அந்த பிரஜை இங்கே வந்து நேபாளி சிட்டிசன் வந்து இந்தியன் ராணுவத்தில் தான் அவர் நேபாளி சிட்டிசன் நேபாளியே ரெக்ரூட் ஆவார் இந்தியன் ஆர்மிக்காக. நேபாளி ரெக்ரூட் ஆகி அங்கேருந்து பேக்கிங் ஆகி அப்புறம் அங்கேருந்து இந்தியாவில் இருக்கிற ரெஜிமெண்டல் சென்டரில் வந்து அவர் ட்ரைனிங் எடுப்பார். ட்ரைனிங் எடுத்து இந்திய ராணுவத்தில் நேபாள் அதாவது கோர்க்கா ரைஃபிள்ஸில் சேர்ந்துருவார். சேர்ந்து இந்திய ராணுவத்துக்கு தான் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கும் நேபாளுக்கும் தொடர்பு இருக்காது? இல்லையே, இருக்குமே. அவர் போவார் லீவுக்கு, நேபாள் தான் போவார். லீவுக்கு நேபாள் போவார், லீவில் நேபாளிலேருந்து வருவார். ஸோ நேபாள் இந்தியாவும் அண்டை நாடுகள், என்னது ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரி. அது அதனால இந்த ஒரு இது நேபாளுக்கு விசா தேவையில்லை தெரியுமா? நேபாள் இந்தியா போகிறதுக்கு விசா தேவையில்லை. அதே மாதிரி வந்து லேண்ட் ஏரில் மட்டும் போகணும் இல்லை, லேண்ட் ரூட்லேயும் ஒன்லி ஸ்மால் ஒரு ஃபார்மாலிட்டியாக. அது இப்போ தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது யூபி பார்டரில் ஒரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இருக்குது, பீகார் பார்டரில் ஒரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் நேபாள் வந்து பீகாரில் வழியாக உள்ளுக்கு போகுது, இந்த பக்கம் வெஸ்டர்ன் நேபாள் வந்து யூபி பார்டர் வழியாக கோரக்பூர் வழியாக போகிறாங்க. ஸோ இவ்வளோதான், இது வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் நேபாள் வந்து டிஃபேக்டோ ஒரு எக்ஸ்டெண்டட் இந்தியன் ஸ்டேட் மாதிரி தான். பட் அதுக்குன்னு சாவரனிட்டி என்னது, இறையாண்மை, தனி இறையாண்மை, அதுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன், அதுக்குன்னு தனி கவர்மெண்ட், அதுக்குன்னு தனி பவர், பட்ஜெட் எல்லாமே இருக்குது. பட் இந்த வெளியுறவு விஷயங்கள்லையும் அண்டை நாட்டு விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஒற்று இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இது ஒரு 2008 இப்போ வரலும் இருந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வான காலகட்டம். இன்னமே வர்ற நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸ் இன் நேபாள் வில் அலைன் மோர் வித் இந்தியா அண்ட் வி வில் பி ஏபிள் டு ஹேவ் மச் பெட்டர் ரிலேஷன்ஷிப். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.